வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், நேற்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய அந்த வார்த்தை, அவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே கோவத்துக்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் பேசி முடிச்சு அதுக்கப்புறமே பல தலைவர்கள் அதை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அவருடைய உருவ பொம்மைகள்லாம் எரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு 2000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலுமே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்ற பார்த்தீங்கன்னா அவர் மேல உரிமை மீறல் நோட்டீஸுமே கனிமொழி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. ஆனால் மோடி பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் போய் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். குறிப்பாக மணிப்பூர் பிரச்சனையை சொல்லி தான் சொல்கிறாங்க. மோடி மணிப்பூர் விவகாரம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் பற்றியான விவகாரம்லாம் போயிட்டு இருக்கும்போது மோடி மொரீஷியஸ் போயிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு முன்பாக நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தர்மேந்திர பிரதானுடைய நேற்றைய பேச்சு என்பது ரொம்ப மோசமான ஒரு இதாக பேசி நம்ம பேசணும். குறிப்பாக நேற்றைக்கு முதலமைச்சர் சொன்ன விஷயத்தில் ஒன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் பேச்சை திரும்ப பெற்றுக்கொண்டார். அவருடைய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவை குறிப்பிலிருந்து ஏன் நீக்கிறாங்க? அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார், ஓகே. எதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார்? தமிழர்களை ஒட்டு அன்சிவிலைசேஷன் சொன்னதை பெற்றுக்கொண்டாரா? இல்லை, ஒட்டு மொத்தமாக அவர் பேசிய பேச்சுகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அதாவது அவர் ஒரு தவறான தகவலை அவைக்கு சொல்லியிருந்தார். தமிழ்நாடு என்இபியில் கையெழுத்து போட்டுச்சு, ஒரு சூப்பர் முதல்வர் பேச்சை கேட்டு திரும்ப பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஒரு பொய்யான தகவல், ஒரு வரலாற்று பொய்யை நேற்றைக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எம்பிக்கள் தங்களுடைய போர்க்குணத்தால் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மற்ற திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான எல்லா எம்பிக்கள், இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து போராடி நேற்றைக்கு திரும்ப பெற வைத்துறாரு. திரும்ப பெறது மட்டும் இல்லாமல் பேச்சை அவை குறிப்பில் நீக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொய்யை அங்கே பதிவு பண்ணுறதுக்கு இல்லைப்பா. ஒரு மாநிலம் கையெழுத்திடாத ஒரு விஷயத்தை தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு கையெழுத்திடவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னு ஒரு பொய்யை அவர் சொல்லி அதை ஒரு பாராளுமன்றத்தில் பதிவு வைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தார் அவர். ஒரு பக்கம் தமிழர்களை சீண்டிக்கொண்டே இந்த பொய்யை பதிய வைக்கக்கூடிய வேலையை பார்த்தாரு. உடனடியாக முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த இதில் தான் சொல்லியிருந்தார், நீங்கள் எனக்கு எழுதின கடிதத்திலே தமிழ்நாடு மட்டும் கையெழுத்திடாமல் இருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எழுதிய கடிதத்தில் கூட இந்த மாதிரி தமிழ்நாடு கையெழுத்திடாமல் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு, இப்போ நீங்கள் தமிழ்நாடு கையெழுத்திட்டுச்சு, இப்போ தான் மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏன் ஒரு பொய்யை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த கேள்விக்கெல்லாம் பிறகு தான் அவருக்கு வேறு வழியே இல்லாமல் அம்பலப்பட்டு தெருவில் நிற்பது மாதிரியான ஒரு சூழல். அதனால தான் அவர் அந்த பேச்சை நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் நீக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கது. பாஜகவை சார்ந்தவர்கள் எப்படியான அரசியலை செய்வார்கள், நாடாளுமன்றத்தில் கூட எப்படியான ஒரு பொய்யை விதைத்து வைப்பார்கள் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஒட்டுமொத்த கோபமுமே தமிழர்களை அன்சிவிலைசேஷன் சொல்லிட்டாரு, நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம கோபத்தை காட்டுறோம். அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காரு, சூப்பர் முதல்வர் பேச்சை கேட்டு மாற்றினாங்கன்னு சொல்லி. ஆனால் பொய்ன்னு சொல்லி உடனடியாக முதலமைச்சர் நிரூபிச்சனால தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இதாக இருக்குது. இப்போ உரிமை மேலே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பாராளுமன்ற தரப்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கனிமொழி அவர்கள் உரிமை மேலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வெளியில் பாராளுமன்றத்துக்கு வெளியில் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அவருடைய பேச்சு என்பது அவர் ஒரு போகிற போக்குலையோ திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம், அதான் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், உங்களுடைய நாக்பூர் வழி கொள்கைகளை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான நாக்பூர் திட்டம்னு சொல்லி சொல்கிற இந்த புதிய கல்விக் கொள்கையை சொல்கிறாருன்னா அதுக்கான காரணம், இவர் தர்மேந்திர பிரதான் அடிப்படையில் ஒரு பள்ளி காலத்திலிருந்து, அதாவது கல்லூரி காலத்திலேருந்தே ஒரு ஏபிவிபியில் வேலை செஞ்சு, இவங்க அப்பா பாஜகவுடைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தீபேந்திர பிரதான் ஒரு மந்திரியாக இருந்தவர். இவர் பள்ளி காலத்தில், இவர் கல்லூரி காலத்திலே பார்த்திங்கன்னா ஏபிவிபி ஸ்டூடெண்ட்டாக இருந்து அடிப்படையிலேருந்தே வந்த நபராக இருக்கிறார். முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒரு முழு சங்கி இவர். அப்போ இவர்களுக்கு இவரை பற்றி தெரிந்தனால தான் மற்றவர்களுக்கு வராத கோபம், மற்ற அமைச்சர்களுக்கு வராத கோபம் இவருக்கு ஏன் வருது அப்படின்னா, இவர் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்பட்ட ஒரு சங்கி. அதனால தான் இவருக்கு இந்த மும்மொழி திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு மீது திணிக்கணும் அப்படிங்கிற வெறி வருது. பார்த்தீங்களா? இந்த வெறிக்கான காரணம் என்பது அதுக்கு பின்னாடி இருக்குது. நேற்றைக்கு முதலமைச்சர் ஒரு அம்பலப்படுத்தி விட்டதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறது, நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கான காரணமே இவர்களுடைய திட்டம் தெரிஞ்சு தான். தமிழ்நாட்டில் இவர்களுடைய பருப்பு வேகாது, அதுக்கான இடம் இது கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி.
சார், ஹோலி பண்டிகை வந்து வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா வெள்ளிக்கிழமையும், அதாவது வருஷத்துக்கு 52 வெள்ளிக்கிழமையும் வந்து மஸ்ஜித்ல தான் போய் நீங்கள் நமாஸ் படிக்கிறீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் பேசாமல் வீட்டிலே இருங்க. ஹோலி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது. ஆனால் நாங்கள் வந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் அதுவே இங்கே வந்து பார்த்தோன்னா, சின்ன சேலம் பக்கத்தில் ஏதோ தேர் திருடு விளாண்டுட்டு போகிறாங்க. இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களுக்கு வந்து மோர் கொடுக்குறதும் தண்ணி கொடுக்குறோன்ற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இங்கே இருக்குன்னா அங்கே வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. வேலைவாய்ப்பு உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த திரிவேணி சங்கமம் கும்பமேளா நடந்த அந்த இடத்துல வந்து வேலைவாய்ப்புகள் மூலமாக வந்து 9 கோடி பேர் வாய்ப்பு பெற்றார்கள்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து போட்டு ஒரு டேட்டா வெளியில் வந்துருச்சு. அந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய வேலை என்பது நிரந்தரமான வேலையாக இருக்கிறது. ஒரு தனியார் துறையில் ஒரு வேலையாக இருக்குன்னா கூட ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் 40 நாள் போட்டு ஓட்டினாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுதான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன் சார். அதை எப்படி ஒரு பெரிய வேலை வாய்ப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பொருளை விற்கிறதும் அந்த சீசனாக ஒர்க் பண்ணுறது ஒரு 2-3 அவ்வளோதாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது. இதுதான் வந்து இப்போ பாருங்கள், அவர் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு, வருஷத்துக்கு 52 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது. 52 வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போய் தொழுகிறீங்க மசூதியில், ஒரு நாள் தொழுகாமல் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கிறதோ மற்றவெல்லாம் வந்து அவரை ஒரு முடிவு, வீட்டில் தொழுது அவரை ஒரு முடிவு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த முறை நடந்த ஹோலி பண்டிகையின் போது பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்த பெண்கள் மீது சாயம் பூசப்பட்டது. அது இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் இந்த சொற்களை சொல்கிறார். இப்போ இவங்க நினச்சா வந்து எதை வேணாலும் செய்யலாமா? இப்போ இஸ்லாமியர்கள் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நாள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு புனித நாட்கள் இதை வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ மோசமான ஒரு சர்வாதிகாரமான ஒரு இதாக பேச்சாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த சின்ன சேலமும் எடுத்துக்கோங்க. இதே ஒரே இந்தியாவாக இதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்தியா முழுக்க ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே இதுன்னு சொல்லும்போது இந்தியா என்பது பல்வேறு இந்தியாக்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த சின்ன சேலம் சம்பவத்தில் இது வந்து நோன்பு காலம். காலையிலேருந்து எச்சி கூட முழுங்காமல் நோன்பு இருக்கக்கூடியவர்கள், தாகத்துடன் வரக்கூடியவர்களுக்கு மோர் கொடுக்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. இந்த காட்சியை நம்ம வந்து அவங்களால வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது வட இந்தியாவில். அப்படி ஒரு மாதிரி ஒரு நிலைமையை வச்சுருக்காங்க. அங்கே வந்து பெரியார் மாதிரியான ஒரு தலைவர் அங்கே வேணும், அண்ணா மாதிரியான தலைவர்கள் அங்கே வேணும், கலைஞர் போன்ற தலைவர்கள் அங்கே உருவாகணும். அவர்கள் வந்து அது சரி பண்ணாதான் சரியான லெவலில் அந்த மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதற்கு இடையில அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஹோலி வருது, நீங்கள் வந்து பாங்கு குடிச்சிக்கிட்டு இந்த ராமரசம்னு சொல்லுவாங்க, கஞ்சா உருண்டையை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிற வர பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் வந்து சாயத்தை பூசிக்கிட்டு பெயிண்டை பூசிக்கிட்டு அலைவானுங்க. அது வந்து ஒரு அறுவடை திருநாளுக்கான ஒரு விழா ஹோலி பண்டிகைங்கிறது. இங்கே எப்படி பொங்கல் வருதோ அதே மாதிரி அங்கே வடநாட்டுக்கான ஒரு அறுவடை திருநாள். ஆனால் அதை வந்து அவர்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுகிறார்கள்னா நம்ம பொங்கல் கொண்டாட்டமே அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் அதில் வந்து கூட நம்ம இங்கே பொங்கலுங்கும்போது வந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய சமத்துவ பொங்கலாக இருக்குது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அவர்கள் இந்து பண்டிகையாக அதை மாற்றி வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் வெளியில் வந்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ மோசமான விஷயமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அவர்களுக்கு செருப்பால் அடிக்கக்கூடிய நிலைமை தான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற இஸ்லாமிய சகோதரர்கள் ஏதாவது ஒரு பண்டிகை சந்தனக்கூடுக்கு பார்த்திங்கன்னா இந்துக்கள் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர்கள் ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குதுன்னா நடந்து வராங்க, வெயிலில் வராங்கன்னா அவங்களுக்கு மோர் கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு காட்சியில் இங்கே இருக்குது. இப்படி ஒரு நாட்டில் இருந்து தான் நமக்கு வந்து புத்தி சொல்கிறாங்க. ஆர்.என். ரவியினுடைய மகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு புத்தி சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து பிரதமருடைய அறிவுசார் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்குது. யார் அந்த அம்மா சமீக்ஷா ரவின்னு தேடி பார்த்தா ஆர்.என். ரவியோட குடும்பமே வந்து திமுக மீதும் தமிழ்நாட்டின் மீதும் வெறுப்பு கொண்ட ஒரு குடும்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கடுப்பாகுது. இவங்க தமிழ்நாடு வந்து டேட்டா எடுத்து போடுறோம், நம்ம எது கேட்டாலும் டேட்டா எடுத்து போடுறோம், நீ எது பேசினாலும் டேட்டா எடுத்து போடுறோம். எங்கள் டேட்டா பாரு, நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்கோம், இல்லை முதல் இடத்துல இருக்கோம். இந்தியாவிலே இவ்வளோ சிறப்பாக இருக்கோம், நாங்கள் உங்கள்கிட்ட காசு வாங்காமலே நாங்கள் இவ்வளோ சிறப்பாக இருக்கோம், டேட்டா எடுத்து போடுறோம்ல. இதெல்லாம் அவங்களுக்கு கடுப்பை கிளப்புது. நம்ம உண்மைகளை சொல்லி வாயை அடைப்பது என்பது அவர்களுக்கு கோபமாக வருது.
இது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து மாநிலங்கள் திருந்த ஆரம்பிச்சிருக்குங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ இத்தனை நாள் அவர் பேசுனது வந்து அந்த குழு எழுதி கொடுத்த விஷயங்கள் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா சார்? அவங்களுடைய பொண்ணு உட்பட இருக்கிற அந்த குழு அந்த அம்மாவுக்கே வந்து ஒரு டேட்டாவும் தெரியாத அளவு தான் இருக்குது. கேட்டால் வந்து அந்த அம்மா சொல்லக்கூடியதுல வந்து ஒருத்தர் பதில் சொல்லுங்க ஆட்கள் இருக்காங்க. பதில் சொல்லி அம்பலப்படுத்தி விடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இப்படி ஆட்கள் தான் வந்து மோடி தரப்பில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை. அதில் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் பயணம் திட்டம் தான். ஸோ அதை வந்து விடியல் பயணம் திட்டமாகவே வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெயரை சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும், விடியல் பயணம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் மூலியமாக பல லட்சம் பெண்கள் வருஷத்துக்கு பல்லாயிரம் ரூபாயை வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சார். அவங்களுக்கு கூடுதலாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயமும், மகளிர் சுய உதவி குழுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த ஐடி கார்டை வந்து காமிச்சாலே போதும், அவங்க வந்து சேல்ஸ்க்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய 25 கிலோ வரைக்கும் எடை இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இலவசமாகவே கொண்டு போகலாம். அதுக்கு வந்து பணம் கொடுத்து சீட்டு வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னிலேருந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கு போக்குவரத்து துறை. இதை பற்றி இது ஒரு அடுத்த ஒரு மைல்கல்ங்க. 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ பயணம் பண்ணலாம். இந்த 100 கிலோமீட்டர் அதை பயணம் பண்ணக்கூடியதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான சீட்டு மட்டும்தான். உங்களுடைய அந்த லக்கேஜ் டிக்கெட் இருக்கிற வாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த லக்கேஜுக்கான இது கிடையாது. குறிப்பாக பெண்கள் வந்து தான் வந்து இப்போ ஒரு காய்கறியோ ஏதோ ஒரு குழுவில் வந்துட்டு அவங்க பயணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழுவில் இருக்காங்கன்னா அந்த அட்டை போதும். அவங்களுடைய ஒரு வர்த்தகத்துக்கு போகிறாங்க, பக்கத்து ஊருக்கு போகிறாங்க, அல்லது தலைநகரத்துக்கு மாவட்ட தலைநகரத்துக்கு போகிறாங்க. மாவட்ட தலைநகரம் 60 கிலோமீட்டரில் இருக்கலாம், 70 கிலோமீட்டரில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாவட்ட தலைநகரத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அவர்களுக்கான பயணச்சீட்டுங்கிறது கூட வந்து ஒரு பெருசாக இருக்காது. ஏன்னா வந்து நகர பேருந்துகளில் இலவசமாக போயிடலாம். ஆனால் ஒரு தொலைதூரம் போகக்கூடிய பேருந்துகளில் நீங்கள் வந்து லக்கேஜ் டிக்கெட்னால் ஒரு டிக்கெட் போடுவாங்க. அப்போ இப்போ 2 பேர் பயணம் பண்ணக்கூடிய காசு ஆகும். இது கிட்டத்தட்ட வந்து அவர்களுடைய ஒரு விடுதலையை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதன் மூலம் வந்து பெண்கள் பயன்படுவாங்க. இதன் மூலம் டேட்டா வரும். ஏன்னா இப்போயே வந்து நம்ம வந்து 888 ரூபாயாக இருந்தது, இப்போ 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஒவ்வொரு மாதமும் வந்து பெண்கள் சேமிக்கக்கூடிய தொகை, அதாவது இந்த பேருந்து பயணத்தின் மூலமாக 888 ரூபாயாக இருந்தது, இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு வந்து டேட்டா வந்துருச்சு. ஏன்னா வந்து எல்லாமே சீட்டுகள் மூலமாக நம்ம வந்து டேட்டா எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் பெண்கள் வந்து சேமிக்க தொடங்குறாங்க. இப்போ இதன் மூலம் வரக்கூடிய டேட்டாவும் பின்னாடி வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஸ்பீக்ஸ். எல்லாமே வந்து கணக்கு வச்சுருக்கோம், எல்லாவற்றையும் கணக்கில் வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். மும்மொழி கொள்கையில் வந்து இவங்க வந்து எதை பேசினாலும் நம்ம வந்து உடனே நம்ம டேட்டா எடுத்து போடுறோம்ல, அந்த டேட்டா தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து கொடுப்ப இன்றைக்கி ஒரு சமூக வலைத்தளத்தில் கூட ஒரு டேட்டா வந்திருக்கு. அதாவது நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பரீட்சை எழுதுனீங்கன்னா அங்கே மும்மொழி கொள்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய பொய்னா, நீங்கள் வந்து அங்கே வந்து ஹிந்தியும் ஆங்கிலமும் படிச்சுட்டு 3வது மொழியாக டிராயிங் எடுக்கலாம். டிராயிங் எடுத்துட்டால் போதும், அதுக்கு பாஸ் மார்க் வாங்கிட்டால் போதும், 35 மார்க் அதில் பாஸ் மார்க் வாங்கிட்டா அவன் வந்து உயர்கல்விக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் அங்கே வந்து இருக்குது. அப்படிங்கிறதும் மற்ற மாநிலங்களில் இந்த இந்த கல்வியாண்டுக்கு முந்தைய கல்வியாண்டில் 90,000 பேர் வந்து கர்நாடகாவில் ஹிந்தியில் ஃபெயில். முதல்ல என்ன சொல்லி கர்நாடகாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னா, அன்றைக்கு காங்கிரஸ் இருந்த காலத்தில் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து திமுகவுடைய ஆட்சி வர்றதுக்கான ஒரு சூழல் இருந்தனால பெரிய ஒரு போரை, ஒரு மொழிப்போரை நடத்தி தடுத்து நிறுத்தினாங்க. அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. கர்நாடகாவில் ஏற்றுக்கிட்ட காரணத்தினால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அது வந்து நாம்கே வசதின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேருக்காக தான் பரீட்சை எழுத போகிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுனா 70களில் என்ன பண்ணாங்க, அதையும் ஒரு சப்ஜெக்டாக மாற்றினாங்க. அதற்கு பிறகு வந்து கண்டிப்பாக அதில் தேர்வு பெறணுங்கிற ஒரு விதிமுறையை கொண்டு வந்து கடந்த ஆண்டு 90,000 பேர் வந்து 10ஆம் வகுப்பு தேர்வில் வந்து ஹிந்தியில் ஃபெயில் ஆகி கர்நாடகாவில் இருக்காங்க. அப்போ அவருக்கு மீண்டும் வந்து ஹிந்திக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகணும், போய் ஒரு டுட்டோரியல் சென்டருக்கு போகணும், அங்கே போய் தான் பரீட்சை எழுது. அங்கே நிலைமை அப்படி. இங்கே மாதிரி வந்து உடனே வந்து 3 மாதத்தில் பரீட்சை எழுதுறதுக்கான வாய்ப்பு, 1 மாதத்தில் வாய்ப்புலாம் கிடையாது. அங்கே வந்து திரும்ப நீங்கள் டுட்டோரியல் சென்டரில் போய் இப்போ 1 வருஷம் உங்களுக்கு வீணாக போயிடும். பரீட்சை முடிக்கணும், அதை எழுதி பாஸ் பண்ணணும், அதில் படித்து நீங்கள் தேர்வு பெறணும். இந்த மாதிரியான சிக்கல் இந்த காரணத்துக்காகவே ட்ராப் அவுட்டு நிறைய ஆகும். 90,000 பேரில் எவ்வளோ பேர் திரும்ப படிக்க வருவான்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் போய் எழுத போகிறதே ஒரு 60,000 பேர் தான் எழுத போவான். அதில் திரும்ப ஒரு 30,000 பேர் பாஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. மீதி என்ன ஆகும்? அப்படியே ட்ராப் அவுட், அவ்வளோதான். இப்படியாக தான் வந்து மற்ற மாநிலங்களை எல்லாம் வந்து ஹிந்தியின் மூலமாக மும்மொழிங்கிற பேரில் வந்து ஒன்றிய அரசு வஞ்சம் தீர்த்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய திட்டம். இந்த திட்டத்தை வந்து தீட்டியவர்கள் வந்து வெறும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் மட்டும் கிடையாது, வடவர்கள், ஆரியர்கள். நம்மளை வந்து இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து ஒரே கொடையின் கீழே வந்து ஆட்சி பண்ணுவதற்கு எது ஈஸியான வழின்னு பார்த்து அப்படி பண்ணாங்க. இந்த வேலையை பாகிஸ்தான் பண்ணாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க,
நீங்கள் வங்காளத்தில் வந்து ஆட்சி மொழியாக உருதை கொண்டு வராங்க. மேலே கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த இன்றைக்கி பங்களாதேஷாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் பாகிஸ்தான் இரண்டாக பிரிந்தது. இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் பாகிஸ்தான் இருந்தது. பாகிஸ்தானுடைய ஆளுமை தான் வந்து எல்லா விதமான இதுவும் வந்து இந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய இதில் இருந்துச்சு. அரசு அதிகாரங்கள் எல்லாமே இருந்தது. அப்போ வந்து அவர்கள் வந்து உருதையை வந்து கொண்டு வராங்க, உருதை ஆட்சி மொழியாக கொண்டு வராங்க. அதன் காரணமாக தான் அங்கே வந்து புரட்சி வெடித்தது. அதன் காரணமாக தான் பங்களாதேஷில் ஒரு புதிய நாடு பிறந்தது. இதுதான் இப்போ ரஷ்யாவில் வந்து இவ்வளோ நாடுகள் பிரிந்தது. ஒரு கார்பச்சி ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அந்த திட்டத்துக்கு எதிராக வந்து பல்வேறு நாடுகள் பிரிஞ்சதுன்னா அவங்க மிக முக்கியமான காரணம் ரஷ்ய மொழியை வந்து ஆட்சி மொழியாக வந்து திணிக்கிறது. அதிகாரம் மிக்கதாக எல்லோரும் கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணுங்கிறத சொன்ன இதுதான் வந்து பல ஆண்டு காலமாக அங்கே ஒரு நெருப்பை மூட்டியிருந்தது. ஒரு சூழல் வரும்போது ரஷ்யா துண்டு துண்டாக உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. அதற்கான காரணம், மிக முக்கியமான காரணம் வந்து அந்த ரஷ்யனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த ரஷ்ய மொழியாக்கத்தை வந்து அவர் அதிகமாக பண்ணது. அதே தான் வந்து பங்களாதேஷுக்கு செய்து பாகிஸ்தான் வந்து ஒரு நாட்டை இழந்தது. இதைத்தான் வந்து இந்தியா வந்து மற்ற மாநிலங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்கள் விழிப்பு உடன் வந்து தமிழ்நாட்டை பார்த்து பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தீயை பற்ற வச்சுருக்கிறோம். அந்த தீ என்பது பற்றி எறியக்கூடிய ஒரு நெருப்பு கிடையாது, ஒரு விளக்கு, அறிவு விளக்கு தான் பற்ற வச்சுருக்கோம். சார், நீதிபதிகள் நியமனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டிலுமே வந்து மோசடி நடக்குது. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நியமனம் அங்கே நடக்கிறது கிடையாது. அதாவது உயர் சாதியினை சார்ந்த நீதிபதிகள் மட்டுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் வரவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சாதியை சேர்ந்தவங்க, அவங்க யாரை ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வராங்க. அப்படின்றது வந்து பல நாட்களாகவே இது ஒரு பிரச்சனை வந்து நீண்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தில் வந்து தொடர்ந்து பல போராட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் திரும்பவும் போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. இல்லை, இது கட்சிகள் கடந்து தான் அங்கே வழக்கறிஞர்கள் போராட்டம், ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுடைய போராட்டமாக எல்லாம் கிடையாது. கட்சிகள் கடந்த ஒரு போராட்டமாக தான் இருக்குது. பாஜகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீதிபதிகள் நியமனம் பண்ணுறீங்க, அந்த நியமனத்தில் வந்து குறிப்பிட்ட உயர் சாதியினருக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்படுகிறது. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா நீங்கள் வந்து பெரியார் சொன்ன விஷயந்தான், நீங்கள் அதாவது சட்டங்கள் செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும் பொழுது பார்ப்பான் நீதிமன்றத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான்னு சொல்லி பெரியார் அவருடைய கோட் ஒன்று வரும். அது மாதிரியே ஒரு உயர் சாதியினருக்கான ஒரு இதாக வந்து அதை சட்டத்தை வந்து கையில் எடுத்து ஆணை பிறப்பிக்கவோ ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல எல்லோரும் போய் இருந்தால் தானே அதுக்கான ஒரு இது இருக்கும். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு நம்ம சொல்கிறோம்னா குறிப்பிட்ட ஆள் மட்டும் ஒரு இடத்துல இருக்கணுங்கிறதுக்கான ஒரு இது வந்து அது சமூக அநீதி இல்லையா. அப்போ நீதிமன்றத்துலேயும் இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த இடத்துல தான் வந்து இவர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுடைய போராட்டம் என்பது நியாயமானது. அது உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்திலையும் வந்து அது கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் 97 விழுக்காடு வந்து உயர் சாதியின பார்ப்பனராக இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக பின்பற்றப்படாத காரணத்தினால குறிப்பிட்ட வகுப்பாரே வந்து அதிகமாக இருக்கிறாங்க. எஃப்சின்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறது தான் அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்களுடைய கோரிக்கையும் நியாயமானது. கண்டிப்பாக இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இது உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்துக்கும் சேர்த்து இது நடைமுறைப்படுத்த வேண்டுங்கிறது தான் சரியாக இருக்கும். சார், நேற்று கூட நம்ம ஒரு விஷயம் பேசணும். இந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த துணைவேந்தர் ஒருத்தர் வந்து போலி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கறதுக்கு உடந்தையாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு பல்கலைக்கழகத்தில். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்க்கு வனத்துறைக்கான ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணி தான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. போன மாதம் நடந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீட் பிஜியில் வந்து ஆகஸ்ட் மந்தே வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் இன்னும் கூட வந்து இடங்கள் வந்து நிரப்பப்படலை. அதனால வந்து மாணவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 மாணவர்கள். ஸோ ஒன்றிய அரசு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் அவங்க நடத்துறது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. எல்லாமே வந்து முழுமையடையாமல் வந்து இருக்குது. அதில் போலித்தனமாகவும் இந்த ஊழல்கள் வந்து நிரம்பி தான் இருக்குதுன்றதுக்கு வந்து உதாரணங்கள் தான். இவர்கள் வந்து நமக்கு பாடம் எடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுப்பாங்க. தமிழ்நாடு வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மக்களை வந்து இது பண்ணுது. இப்போ பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தமிழ்நாட்டில் ஒரு பிரிவு இருக்குது. அங்கே அதில் சில ஆட்களை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அவர்களுடைய குரல் என்னவாக இருக்குதுன்னா தமிழ் மக்களுக்கு எதிராகவே இருக்குது. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே வந்து வாழ்ந்து தமிழை பேசிக்கொண்டே
தமிழ் மக்களுக்கு எதிராகவே வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு கட்சி எதுனா பாஜக. இவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நமக்கு பாடம் எடுப்பாங்க. இவங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து தமிழ்நாட்டை வந்து இது பண்ணிட்டாங்க. நம்ம கல்வியில் நம்மளுடைய சாதனைகள் என்ன, பெண்களுக்கான பாதுகாப்பு மிக்க நகரங்களில் வந்து நம்மளுடைய சிட்டிஸு இன்றைக்கி கூட பட்டியல் வந்துருக்குது. எல்லா சென்னை மாதிரியான பெருநகரங்கள் பட்டியல்லையும் சென்னை வந்திருக்குது. அதே மாதிரி வந்து டயர் 2 சிட்டின்னு சொல்லக்கூடிய திருச்சி மாதிரியான, கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்களும் வந்து பட்டியலில் வந்துருக்கு. இது எல்லாமே வந்து முதல் 5 இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியல். இப்படி ஒரு நம்ம வந்து எல்லா வகையிலையுமே வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் டேட்டா அடிப்படையில் நம்ம வந்து இப்படி இருக்கும்போது தான் இவர்கள் எதை வைத்து கொண்டு நமக்கு வந்து புத்தி சொல்கிறார்கள், நம்மை அவர்களுடைய பாதைக்கு அழைக்கிறார்கள்னு தெரியல. ஒன்று, நீ வந்து வெற்றிகரமான ஒரு பாதையில் இருக்கணும். நீ வந்து ஒரு மலை இருக்கணும், அந்த மலையினுடைய உச்சியில் போய் நின்றுட்டு நீ வந்து கீழே இருக்கவன் வந்து கூப்பிடலாம், மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி. இல்லை இந்த மாதிரியான சூழலில் நீ இருந்தால் பரவாயில்ல. நீயே வந்து தலைகுப்புற விழுந்து கிடக்கிற, இது ஒரு சகதிக்குள்ளே கிடக்கிற, தலைகுப்புற விழுந்து கிடந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு சகதிக்குள்ளே கிடக்கிற, பன்றிகள் உழவக்கூடிய சகதியில் நீ படுத்து கிடக்கிற, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மலை உச்சியில் இருக்கக்கூடிய நல்லா பாதுகாப்பான இடத்துல இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து நீயும் வந்து என் கூட வந்து பக்கத்தில் இருன்னு சொல்கிறவன் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இவர்களுடைய அழைப்பு நமக்கு இருக்குது. நாம் வந்து உலகத்துடன் போட்டி போடணும். நேற்றைக்கு வந்து ஒரு டேட்டா வருதுன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மற்ற வகை உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், மற்ற வசதிகள், வேலைவாய்ப்பு, ஜிடிபி, தனிநபர் வருமானம், இது எல்லாவற்றையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடன் கம்பேர் பண்ணி ஒரு பட்டியல் வரல, உலகத்துடன் கம்பேர் பண்ணி தான் பட்டியலே வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்லாம் இந்த தமிழ்நாடு வந்து இந்த நாட்டை விட இப்படி இருக்குது, இந்தியாவை விட முன்னேறி இருக்குது. இந்தியாவை விட முன்னேறினா யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, உலகத்தில் கூடிய வேறு சில நாடுகளுடைய பட்டியலை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு நாடுகளுடைய பட்டியலை போட்டு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி வருது. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்பது பாகிஸ்தானுடைய இது மாதிரி லெவலில் இருக்குது. பாகிஸ்தான் ஒரு தனி நாடு, ஆனால் அந்த நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, பங்களாதேஷுக்கு ஈக்குவலாக இருக்குது. பங்களாதேஷ் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது, இந்தியாவை விட வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடாக இருக்குது பொருளாதார ரீதியாக. அதுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டை வந்து வைக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் நம்ம. அது பாகிஸ்தானுடைய அதிபரே வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியாவை விட நாங்கள் வந்து நிச்சயமாக பல மடங்கு உயர்ந்திருப்போம் பொருளாதாரத்தில். அதுதான் காரணம். வந்து அவன் வந்து உள்கட்சி உள்நாட்டுக்குள்ள அவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அவனுடைய பொருளாதார கொள்கைகள் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து இதே பங்களாதேஷ் எடுத்துக்கங்க, அவன் வந்து ஒரு கூட்டு மனசாட்சியாக அவர் வேலை செய்கிறாங்க. ஒரே லட்சியமாக, எப்படி சைனாவுக்கு வந்து ஒரு லட்சியம் இருந்ததோ 90களுக்கு பிறகு, சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நாம் வந்து இந்த பொது போட்டிக்குள்ளே வருவோம், தனியார் மையத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் அதில் வென்று காட்டுவோம்னு சொல்லி இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டான். பார்த்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த நாடுமே வந்து பங்களாதேஷ் நாடுமே அந்த ஒரு இதில் தான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பூர்லேருந்து இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு தொழில்களும் வந்து எல்லாமே ஆர்டரும் போனது வந்து பங்களாதேஷுக்கு தான் போச்சு. இன்றைக்கும் அது, ஆனால் நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணும்போது தமிழ்நாட்டை வந்து பங்களாதேஷோடும் கம்பேர் பண்ணுறாங்க, வளர்ச்சி விகிதத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ டேட்டா இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து 58 ரூபா 57 ரூபா 64 காசு இருந்தது டாலருக்கு நிகரான மதிப்பு, இன்றைக்கி 87 ரூபாய் கொண்டு வச்சுருக்காரு. இவருக்கு வந்து நமக்கு வந்து புத்திமதி சொல்கிறாங்கிறது தான் கால கொடுமையாக இருக்குது. சார், ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இந்தியன் ரிசர்வ் பேங்க்கை வந்து பாரத்ன்னு மாற்றணும், இந்தியான்ற அந்த நாட்டு பேரே வந்து பாரத்ன்னு மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்பவும் முன் வச்சிருக்காரு. நாங்கள் இது எதையாவது வந்து ஒரு அப்பப்போ அவங்க சைட்லேருந்து யாராவது இந்த மாதிரியான ஒரு தெரு பேர்களை வந்து மாற்றணும், இதை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், கோயிலை இடிப்போம், மசூதை இடிப்போம், இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இவங்களுடைய அரசியல்ங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. மகாராஷ்டிராவில் வந்து 100% ஹலால்னு போட்டிருக்கு இல்லையா, இதை வந்து தவிர்த்துட்டு இந்துக்களால் நடத்தப்படக்கூடிய கடைன்னு சொல்லி போடணுமா, போட்டு இது வந்து ஹலால் செய்யப்படாதது அப்படின்னு சொல்லி போட்டு இறைச்சி கடைகளை வந்து இந்துக்கள் நடத்தி வைப்பதற்கு மகாராஷ்டிரா அரசு திட்டம்னா அரசினுடைய வேலையாது. கறிக்கடை நடத்துறது வந்து இது எந்த கறி அது அப்படிங்கிறதுக்கான வேலையாது. அதனால் இது ஒரு எவ்வளோ தூரம் வந்து இவர்கள் வந்து மிக மோசமான ஒரு சிந்தனையோடு இருக்காங்கன்னு. இப்போ பாரத்னு மாத்திரம் என்ன ஆக போகுது, என்ன இப்போ இவங்க என்ன இந்திய பொருளாதாரம் ஒன்று ரிசர்வ் பேங்க் பேரை மாற்றினா இது பண்ண போகுதா? அதெல்லாம் கிடையாது. இவங்க வச்சிருக்கக்கூடிய பொருளாதார நிர்மலா சீதாராமன் வச்சுட்டு என்னடா மாற்றினாலுமே வந்து வேலைக்கு ஆகாது, காக்கா பின்னாடி தின்னா என்ன வருமோ அதான் வரும். அது மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அதான் இவங்க வந்து இப்படி இது போன்ற விஷயங்களை கிளப்புறதுங்க. ஒரு கோயிலுக்கு எதிரான விஷயம், இந்த திருப்பவன்றம் கோயிலை கிளப்பினா பார்த்தீங்களா, இது மாதிரி சர்ச்சைகளை கிளப்பி விட்டு அதன் மூலமாக ஒரு தரப்பை தங்கள் பக்கம் வந்து வளர்க்குறது, இதுதான் அவங்களுடைய வேலை.
இதை வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இவருடைய பருப்பு வேகாது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னால் தான். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.